கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேளையில் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பாதத்திலே கூடி அவருடைய நாமத்தை ஆராதித்து மகிழுவதற்கு தேவாவியானவர் நம்ம எல்லாருக்கும் பாக்கியம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடு கூட சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக அடைக்கலமையும் அது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே என்று சொல்லுகிற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். உற்சாகமாய் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அளவற்ற அன்பினால எண்ணற்ற நன்மையால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறார். அந்த மாசில்லாத நேசரை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. பாடல்களை பாடும் பொழுது ஏதோ நம்முடைய கவனத்தை சிதற விடாம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். மெய்யாகவே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சேர்ந்து பாடுவோமா? அடைக்கலமை உமது அடிமை நானே. சேர்ந்து கரங்களை தட்டி அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அப்படி சொல்லுவோமா சேர்ந்து? அளவில்லாத அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அணைக்கிற ஆண்டவர், எண்ணற்ற நன்மையினால் எங்களை திருப்திப்படுத்துகிறவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் பெரிதானவைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமானவைகள், அவருடைய நியாயங்கள் என்றென்றும் நிலைநிற்கக்கூடியவைகள். இதுவே நம்முடைய பாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தரே உன் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உன் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரை பேரின்பமாக்கியவே. நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரை பேரின்பமாக்கியவே. அடைக்கலமே உமது அடிமை நானே. கைகளை தட்டி சேர்ந்து மன உற்சாகத்தோடு கூட அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாடுவோமே. நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துகிறவராகவே இருக்கிறார்.
நம்மீது நம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். நடக்கிற வழிதனை காட்டி அவருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற நல்ல தெய்வத்தை தான் காலை வேளையில மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, உம் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சொல்லிக் கொள்ளுமே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சொல்லிக் கொள்ளுமே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆண்பரின் பேரே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தமித்தம் நான் நினைப்பேனே. சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளையே நினைப்பேனே. நம்முடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். கூப்பிட்ட நேரங்களிலே நமக்கு உதவி செய்து நம்மை குணமாக்குகிறவர். குழிகளிலே விழுந்து விடாதபடி நம்முடைய கால்களை வலைகளுக்கு நீங்கள் ஆக்குகிறவர். அழுகையெல்லாம் களிப்பாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆரம்பத்தை நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்குவீரல்லோ. சொல்லுங்க, ஆரம்பத்தை நடத்தும் கரங்களை தட்டி சொல்லுங்கம்மா, நல்ல மன உற்சாகத்தோடு கூட இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகள் வரட்டுமே. காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே, குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே, குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராது பற்றிக் கொண்டு சாபங்களை நீக்கி சுத்த இருதயத்தை நமக்கு தருகிறவர். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி செய்கிற நல்ல தெய்வத்தை மனதார உயர்த்துவோம். பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சொல்லுவோம், பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. சொல்லுவோம், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ஆடைக்கலமே. நல்ல மகிழ்ச்சியோடு கூட நல்ல கையில தட்டி சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல கரங்களை தட்டி மன மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை பற்றி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும், வேதனை நிறைந்த வாழ்வியா இருந்தாலும்
எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள பலன் தருகிற நம்முடைய ஆண்டவர். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனே நான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் நமக்கு செய்கிற நன்மை. ஹல்லேலூயா. அதை நினைத்து நன்றி சொல்லுவது தான் நம்முடைய வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஆண்டவர் அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைக்கணும். நம்முடைய வாழ்வின் ஆரம்பங்களை பார்க்கணும். நம்முடைய இள வயதான நாட்களை நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தி இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தின் முன்னிலைமையை பார்க்கல இந்த நாட்கள் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நினைத்து பார்க்காத ஒரு மனுஷன் நன்றி சொல்லுவதே இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் யோசிப்பேன், அப்படி இருந்து நம்முடைய முந்தைய நாட்களில், கடந்த நாட்கள் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள், சிறுமையின் நாட்களை எண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே எவ்வளவோ அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம வீடுகளில் கோல்கட் யூஸ் பண்ணுவோம்ல, இப்போ வந்திருக்கிற மெட்டீரியல் வந்து வேற. முன்னாடி இந்த அலுமினியம் அதில் ஒரு டைப்பில் வரும். அது தீந்துட்டா கூட எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், யாருக்கும் இல்லை. அதை ரெண்டாக கிழிச்சு அதை ஈக்கல் வச்சே ஒரு வாரம் ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாதையில் தான் நம்ம கடந்து வந்தோம். இந்த சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு பிளேடு மாதிரி ஆயிரும். நமக்கு புதுசாக ஒன்று வாங்குறதுக்கு இன்னைக்கு நினச்ச உடனே அக்கௌண்ட்டில் என்ன செய்கிறோம், அன்னைக்கு பிளேடாக இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் அந்த புது சோப்பை கிளிக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே பிளேடை வச்சே அதாவது அந்த சோப்பு அதுக்கப்புறம் என்ன செய்யாது, வராது, அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் சோப்பு போட்டோங்கிற மன நிறைவுக்காக என்ன செய்வோம். இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள்லாம். ஏன் அப்படின்னா, நம்ம என்னதான் உயர்ந்தாலும் அதெல்லாம் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் மறந்துடக்கூடா. இல்லை நம்ம எப்படியும், நான் எங்கே ரொம்ப ஹைஃபை, ஒரு ஹைஃபையும் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரையும் அந்த ஒரே பாதையில் தான் நடத்தினார். இல்லை, ஒவ்வொருவரையும் நெருக்கத்தின் ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாமல் இருந்தவங்க கூட என்ன செய்யும், அந்த பாதையிலே ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஆண்டவருக்கு நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டோம்னா நம்முடைய வாய் சும்மா இருக்காது. ஹல்லேலூயா. அதை நினைக்கலன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யாது. ஆமென். அதை நினைச்சு பார்த்தோம்னா நம்முடைய இருதயம் துள்ளி குதிச்சு, ஆண்டவரே எவ்வளவு நல்லவரப்பான்னு சொல்லி அவன் துதிக்க தூண்டும். அதைத்தான் அந்த பக்தன் சொல்றார், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, தயவா என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, எட்டாத உயரத்தில் வைத்தீரே. அருமையான பாடல், தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க, மற்றவங்க அதை கவனித்து நான் பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டலாமே, மகிழ்ச்சியோடு கூட, முக மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஸ்தோத்தரிப்பேனா? சேர்ந்து சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கையில தட்டி சொல்லுவோம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. மறுபடியும் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சந்தோஷமாய் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்விலே எங்களை கண்ணோக்கி பார்த்தீங்களப்பா, தயவாய் கரம் பிடித்து எங்களை தூக்குனீங்களே, எங்களுடைய தலைமுறைகளை எங்க பிள்ளைகளை எல்லாம் வாழ வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, நல்ல கல்விகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா, எட்டாத உயரத்துல எங்க ஒவ்வொருவரையும் நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி உள்ள மனதோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல கைதட்டி பிள்ளைகள் எல்லாம், தம்பி தங்கச்சி சந்தோஷமா ஏசப்பாவை தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. சொல்லுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அப்படியே சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். மறுபடியும் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. சொல்லுவோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எங்கள் ஒவ்வொருவரையும் எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர் ஆண்டவர். எந்த இடத்தில் அவருடைய பிள்ளைகள் தலை குனிவதற்கு அவர் அனுமதிப்பதே இல்லை. நம்மை மரமாக நினைத்த ஆண்டவரை மனதார நாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. சொல்லுவோம். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கையை தட்டி சொல்லுவோம். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். சொல்ல முடியும் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஒரு மேய்ப்பனை போல ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நல் மேய்ச்சல் உள்ள இடத்திலே, புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர் எல்லையிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்வை பின்தொடர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர்.
முழு மனதோடு கூட கர்த்தரை கனம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாய் நல்ல உரத்த குரல் நம்மை கரங்களை தட்டி என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா சொல்லுவோம். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எல்லாரும் செய்து சொல்லுவோம். இனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் இனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் அப்படியே கைகளை தட்டி இனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் இனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஒரு முறை கூட ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் உம்மை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமான மனநிலைமையோடு கூட ஹல்லேலூயா. சிலருக்கு கடந்த கால வாழ்க்கையை கிளறி விட்ட உடனே அப்படியே துக்கம் என்ன செய்யிட்டு தொண்டை அடைச்சிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு பழக்க வழக்கம் உண்டு. இந்த ஒவ்வொரு நாளும் நடக்கிறத ஃபோட்டோ எடுப்பாங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எடுத்து செய்கிறோம் உடனே இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு போட்டு எல்லாரும் என்ன பாருங்கன்னு போட்டுரும். அது இல்லை, நீங்கள் கடந்த நாட்களில் பழைய ஆல்பங்கள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு சில ஞாபகம் இல்லாத காரியங்கள்லாம் வரும். அப்போ அதை பார்க்கும்போது ஆண்டவரே இப்படியெல்லாம் இருந்த எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறீங்களே நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி பாடுவோமே. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல கல்விகளை கொடுத்திருக்கிறார், நல்ல எதிர்காலங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இதைத்தான் அந்த பக்தனாகி யோபு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு பலி செலுத்துவான். ஒருவேளை என் பிள்ளைகள் உற்சாக மிகுதியில ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி எல்லாருக்காகவும் பலி செலுத்தி கொண்டிருப்பான். நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். அந்த நல்ல ஆண்டவர் நம்ம தேடி வந்தது எத்தனை ஆச்சரியமான அனுபவம். தொடர்ந்து ஒரு பாடலின் சில சரணங்களை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். நம்ம ஒவ்வொருவரையும் வாழ வைத்தவர் அவரே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அந்த பாடலின் சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். Thank you, Jesus.
கரங்களை தட்டி எங்களை தேடி வந்தீங்களே ஆண்டவரே, உள்ள சொல்லட்டும் ஆண்டவரை பார்த்து. இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டிருந்த எங்களை, பாவ இருளில கட்டப்பட்டிருந்த எங்களை விடுவித்தீங்களே ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீங்களப்பா. அப்படி சொல்லுவோம். தேடி இயேசு வந்தார், தேற்றி வாழ வைத்தார். சேர்ந்து சொல்லுவோம். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி முழ்கையிலே, கண்ணீர் கடலினிலே நான் கதறி முழ்கையிலே, கர்த்தர் கரம் நீட்டினார், கர்த்தர் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார். கைகளை தட்டி சொல்லுங்க. தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானே சுகமானே, சுகமானே சுகமானே. தேடி இயேசு வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார்கள் சொல்லி. தேடி இயேசு வந்தார், தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ என் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். சொல்லுவோம். எத்தனை ஆண்டுகள். அது எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நிற்போம். இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராஜா இயேசு வந்தார், மகராஜா இயேசு வந்தார், மகளாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை கூட சொல்லுவோம். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்தார். நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். செய்து சொல்லுவோம். மகராஜா இயேசு வந்தார், மகராஜா இயேசு வந்தார், மகளாய் ஏற்றுக்கொண்டார். உள்ள சொல்லுவதாக இந்த காலை வேளையில் மகளாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார். வாயில திறந்து உள்ள சொல்லட்டும். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. தேடி எங்களை தேடி வந்தவரே, பாவ சேற்றிலே, பாவ சேற்றிலே நான் மூழ்கி போகையிலே. சொல்லுவோம். பாவ சேற்றிலே நாங்கள் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே
ஒரு அனாதையாய் அலைந்து போன நாட்களிலே, ஒரு ஆகாரை போல் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே எங்களை தேடி வந்தவரே, வாழ கண்களை மூடி இருக்கும் பொழுது என்ன தேடி இயேசு வந்தான்னு சொல்றவங்க, என்னை தேடி வந்தது இயேசுன்னு நம்புறவங்க, என்னை தேடி வந்து என்னை விடுவித்தவர் இயேசுன்னு சொல்றவங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து, எங்களை தேடி வந்தவர் நீ, என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. ஒரு அனாதைகளை போல அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, திக்கற்றவர்களை போல ஒதுங்கி ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆதரவற்றவர்களாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களை நீர் தேடி வந்தீர். துன்பத்தின் பாதையிலே துக்கம் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, இருளின் பிடிகளிலே சாபத்தின் கட்டுகளிலே சிக்கி கொண்டிருந்த பொழுது எங்களை தேடி வந்து சொல்லுங்க. கொஞ்சம் வாயை திறந்து அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படட்டுமா? ஆமென். முழுவதுமாய் நம்முடைய குடும்பம் முழுவதுமாய் இருளின் பிடியிலே சிக்கி இருந்தது, உலகத்தின் பிடியிலே சிக்கி இருந்தது. ஆமென். கட்டுகளுக்குள் சிக்கி இருந்தோம், போராட்டங்களுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம். நம்மை தேடி நம்முடைய ரட்சகர் வந்தா, நம்மை தேடி நம்மை விடுவிக்கிறவர் வந்தா. கையை தட்டி சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு என்னை தேடி வந்தது, எங்களை தேடி வந்தீரே சொல்லுவோம். ஓ ஆமீன். எத்தனையோ ஆண்டுகள் எங்க இஷ்டம் போலவே வாழ்ந்தோம், எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தோம். ஆனாலும் எங்களை நீர் விடலப்பா, எங்களை தேடி வந்தீங்க. எங்க பிள்ளைங்க துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, மன இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களையும் நீங்க தேடி வந்தீங்க, அவங்களையும் தேடி வந்தீங்கப்பா. ஆமென், ஆமென். அவர் இன்று நம்மை தேடி வருகிறவர். ஆமென். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமே, நம் ஒவ்வொருவரை தேடி வந்து அந்த பாவ சேற்றில் இருந்து நம்மை தூக்கி மீட்டவர். கையை தட்டி சொல்லுவோம், எங்களை மீட்டிருக்கிறீ, உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி விட்டிருக்கிறீ. ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாம் விழுந்து கிடந்தவர்கள், ஆமென், எழுந்து நிமிர்ந்து நடக்க கூடாதபடி கூனி குறுகி போய் வாழ்ந்தவர்கள். ஆமென், ஆமென். பாவத்தின் பிடியிலே சிக்கி வீழ்ந்து கிடந்தவர்கள், ஒரு காலம் இனி எதிர்காலம் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது, அவருடைய அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது, அவருடைய கரங்கள் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளோ இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே. சொல்லுங்க ஒரு நிமிஷம். எத்தனை ஆண்டுகளோ தம்பி தங்கச்சி, இஷ்டம் போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காலை வேளையில் ஆண்டவருடைய அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. மகராஜா இயேசு வந்தா. சொல்லுவீங்களா அந்த வார்த்தை? இந்த வானத்திற்கு பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடி சொல்லுங்க. சின்ன பிள்ளையெல்லாம் கண்ணை மூடி, இயேசுவே என் மகனா. ஓ ஹல்லேலூயா. கண்ணீர் கடலினிலே நான் மூழ்கி. ஓ சொல்லுவோ, கண்ணீர் கண்ணீர் வாழ்க்கை. வாழ்க்கையிலே கர்த்தர் தம் கரம் நீட்டினார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஓ சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் கண்ணீரெல்லாம். கண்கள் மூடி இருக்கும் போது மறுபடியும் இந்த வார்த்தையை சபையா இணைந்து சொல்லுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்தா. ஒரு முறை கூட கண்ணீரெல்லாம் துடைத்தா.
அவர் நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிறவர், நம்முடைய வருத்தங்களை மாற்றுகிறவர். சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலோ எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுகிறவர். நம்மை சுற்றிலும் யோர்தான் சூழ்ந்திருந்தாலோ, நம்மை சுற்றிலும் செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் சூழ்ந்திருந்தாலோ, இனி முன்னேறுவதற்கு வாழ்வே இல்லை, இனி விடுவிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தா, முதலாம் காவல், இரண்டாம் காவல், உள்காவலையிலே அடைக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவில் இருந்து ஆமென் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலோ, கர்த்தர் தேடி வரும் பொழுது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பும் பொழுது, எத்தனை காவல்களுக்கு உள் அடைக்கப்பட்டிருந்தாலோ அவைகள் சமை தெரிபட்டு போகும். சங்கிலிகள் தெரிபட்டு போனது, கதவுகள் திறக்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டான். ஆமென். அவன் மறுபடியுமாய் மீண்டும் கொண்டு வரப்பட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எதிரியினுடைய எண்ணங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். சிரச்சேதத்திற்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், சிரச்சேதத்திற்காய் வைக்கப்பட்டவனை கர்த்தர் விடுவித்தார். இந்த ஆமென் ஆராதனை நாளின் காலை பொழுதிலே ஆமென் நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு, அதே போல பல்வேறு விதமான உள்காவல் அலையிலே சிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றா இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நெருக்கத்திற்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நஷ்டத்திற்குள்ளாகவே பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் கால்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆமென், என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, என்னால் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லை. பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கிறேன், வேதனைக்குட்பட்டு ஆண்டவரே, என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, எழுந்து நிற்க முடியவில்லை, என்னால் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையோ என்று தோன்றுகிறது. ஒரே ஒரு வார்த்தை இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. தகப்பனே, தாயே, ஆமென், இவரை தவிர, இந்த இரட்சகரை தவிர நமக்கு மீட்பில்லை. இதை உணர்ந்தவனாய் பர்த்திமேயு என்கிற குருடன், பிறவியிலேயே பார்வையை இழந்தவர், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டா. ஆமென். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவோம். ஓ, அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய உள்ளம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கட்டும். அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர், அவர் நமக்கு இறங்குகிறவர், அவர் நம்மை தூக்கி விடுவுகிறவர். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் இந்த ஆராதனை நாளின் காலை பொழுதிலே கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறபடி நான் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை ஆண்டுகள் நீங்க நெருக்கத்தில் இருந்தாலும், கூனியான ஸ்திரியை போல 18 ஆண்டுகள் ஆமென் அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவர். விசுவாசத்தோடு கூட அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே, இந்த ஆராதனை நாளிலே கூப்பிடுவோம். ஆண்டவரே, அவர் நம்மை விடுவிப்பா, அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், கூப்பிடுகிறோம், கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற நமக்கு பதில் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற நமக்கு செவி சாய்க்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் ஆண்டவருக்கா ஏங்கட்டும்மா. வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்கா உங்க உள்ளம் ஏங்க ஆரம்பிக்கட்டும். இயேசுவேன்னு சொல்லி ஏங்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவரை எல்லாம் மீட்பு இல்லை, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.
பாடையிலே சுமக்கப்பட்ட ஒரு வாலிபன் அவனை அடக்கம் செய்வதற்காய் கொண்டு சென்றார்கள். இயேசு அந்த பாடையை தொட்ட பொழுது அவர்கள் நின்றார்கள். ஆமென். ஆண்டவர் அந்த பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான். ஆமென், ஆமென், ஆமென். செத்து போனது போல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தொடுவாராக. ஆமென், ஆமென். அவைகள் மீண்டும் உயிர் பெற கர்த்தர் செய்வாராக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடுமப்பா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறதினாலே அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறபடியினாலே அவரால் முடியாதவைகள் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. ஓ சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாது எதுவுமில்லை எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆகாதது என்று கண்கள் மூடி ஆண்டவரை மட்டும் பார்த்து ஆகாதது என்று ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரை கூப்பிடுங்க பார்க்கலாம். கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று முடியாதது என்று கூடாதது என்று ஏதுமில்லை உம்மா. ஆமென். கூடாதது ஒன்று இல்லப்பா. நம்முடைய கண்கள் மூடி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல வரணும். நம்முடைய சூழ்நிலையை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர், நம்முடைய நெருக்கங்களை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர், நம்முடைய எல்லா இக்கட்டுகளை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர். அவரால் கூடாதவைகள் ஒண்ணும் இல்லம்மா. ஒரே ஒரு வார்த்தை தான் பெரிய காரியங்களை செய்தது. நாற்றம் எடுத்து கல்லறையில் அடக்கம் பட்டிருந்தவனை பார்த்து லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்ட பொழுது அந்த செத்து போய் நாற்றம் எடுத்த அந்த சரீரம் உயிரோடு எழும்பி வந்தது. ஆமென். கர்த்தர் உயிர்ப்பிக்க போதுமானவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, கூடாதது என்று அசைவாடு தெய்வமே. சொல்லுங்க. அசைவாடு தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே எங்கள் மேல. சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க. எங்க வாழ்க்கை படகின் மேல, எங்க வாழ்க்கை மேல, எங்களுடைய சூழ்நிலைகள் மேல, என் குடும்பத்தின் மேல, எங்கள் மேல. ஆமே. ஒரு முறை கூட எங்கள் மேல. ஆமே. எங்க நெருக்கடியான சூழ்நிலைகள் மேல, எங்கள் கடன் பிரச்சனைகள் மேல, ஆண்டவரே எங்களுடைய குழப்பமான மனநிலை மேல, எங்களுடைய கண்ணீர் பள்ளத்தாக்கின் மேல, எங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் மேல அசைவாடு தெய்வமே. எங்களுடைய வாலிப மகள் மேல, என்னுடைய வாலிப மகன் மேல, என்னுடைய சின்ன பிள்ளை மேல, ஓ தெய்வமே. சொல்லுங்க வாஞ்சியோடு கூட வார்த்தை உங்க வாயிலிருந்து உரத்த சத்தமாய் வெளிப்படுவதாக. எங்கள் மேல, எங்களுடைய
எங்களுடைய எதிர்காலத்தின் மேல, எங்கள் மேல செங்கடல் எல்லா தடைகளையும் மாற்றினீரே. ஒருமித்து சொல்லுவோம், செங்கடலே எல்லா தடைகள் மாற்றினீரே. எங்கள் மேல எங்கள் மேல எங்கள் சூழ்நிலை மேல அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தார் மேல அசைவாடுமே, நம்பிக்கையற்று இருக்கிற எங்கள் வாழ்க்கை மேல அசைவாடுமே, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் அசைவாடுமே. ஓ, எங்கள் வாழ்க்கை துணை மீது அசைவாடுமே, எங்கள் பெற்றோர் மீது அசைவாடுமே, எங்கள் பிள்ளைகள் மீது அசைவாடுமே. டிபாலா கரா துடாலா ராபா மல்கத்தடா ரகல்பரோதி அத்தரியாமலா ராபா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவ, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணனவ. எஸ் ஓ ரகமாதி அத்தலிகா ரோடா துலாஷியா. செயலற்ற உறுப்புகளை செயல்படுத்துகிறவ. இனிமையற்ற வாழ்வை இனிமையாய் மாற்றுகிறவ. மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறவ. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் கசப்புகளை, மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறவ. தேங்க்யூ பிரிவினைகளை தகர்க்கிறவ, பிளவுகளை மாற்றுகிறவ. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா குடும்ப பிரிவினைகளை கற்று மாற்றி போடுவா. இனி சேர்ந்து வாழ வழியே இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை பிரிவினைகளை மாற்றி மீண்டுமாய் சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதுங்கம்மா. மாம்சம் ஒருபோது நம்மை வாழ விடுவதில்லை. மாமிசத்தின் எண்ணங்கள் நம்மை ஒருபோதும் வாழ விடுவதில்லை. நாம் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள். நம்முடைய ஓட்டம் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஓட்டம். இது மாம்சத்தில் முடிவெடுக்கிற ஓட்டம் அல்ல. ஆமே கரங்களை தட்டி, ஆண்டவரே, எங்களுக்கு நியமித்த பாதையிலே நீர் எங்களை நடத்துகிறவர். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்தவர். ஆமை உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவர். இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்களை உயிரடைய பண்ணுகிறீர். எங்கள் சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர். அமைதியா நிற்காதுங்க. வேடிக்கையை பார்த்து ஆமென் ஆண்டவர் தருகிற கிருபை இழந்துராதுங்க. உங்க மனம் சொல்லட்டும். மனம் திறந்து ஆண்டவரோடு கூட பேசுவோம். மனம் திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். மனம் திறந்து கர்த்தரோடு கூட உறவாடுவோமே. எல்லா முறுமுறுப்புகளும் மாறும். எல்லா முறுமுறுப்புகளையும் கர்த்தர் மாற்றி விடுவார். எல்லா அருவருப்புகளை கர்த்தர் மாற்றி விடுவார். வைராக்கியங்களை மாற்றுவார். ஆமே, நம்முடைய வாழ்வை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்வை அரித்து கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்வை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவார். ஜென்ம சுபாவங்களை நம்மை விட்டு மாற்றுவார். நம்முடைய வாழ்விலே முன்னேற கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்வின் தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவார். அமைதியா இருக்காதுங்க தேவ ஜனமே. களி கூர்ந்து மகிழுவோம். கர்த்தர் இந்த காலை ஆராதனை வேளைக்கு அதைத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவதற்கு ஆமென் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. எங்கள் மேலே சத்தமா சொல்லி பாருங்க. உலர்ந்த எலும்பிற்கு எங்கள் மேலே, எங்கள் மேலே
கலமரோ. அவர் நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஆமே, அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரா நீர் எங்களை தூக்கி நிறுத்துகிறவர், நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர், நாங்கள் ஜெயத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தருகிறவர். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரக்க பல்பரா, அவர் அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டிருங்கம்மா. நம்முடைய சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றுவா. ஆமீன். சூழ்நிலை எல்லாம் மாற்றுவா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு நம்முடைய வாழ்வை சீரழிப்பதற்கு, நம்முடைய வாழ்வை கெடுத்து போடுவதற்கு எழும்புகிற எல்லா காற்றுகளையும் கர்த்தர் அடக்குவார். இனி அவைகள் நம்மீது பலன் கொள்ளுவதில்லை. இனி அவைகள் நம்மீது பலன் கொள்ளுவதில்லை. பொல்லாதவன் இனி நம்மீது பலன் கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா! அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர், அவர் நமக்கு ஜெயத்தை அருளி செய்கிறவர். ஆமென். நம்மை ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். இனி விழுந்து போக அவர் அனுமதிப்பதில்லை. இனி சறுக்கி விடுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. இனி வழுவி போன மனதை உடையவர்களை வாழ அவர் விடுவதில்லை. ஓ துனமர கலதடல ரதியந்துருரோ ஷிகதடரல கரா. தகப்பன்மார் வாயில திறந்து நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆண்டவரை மகிமை இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா தேவ பலன் உங்களை நிரப்புவதை நீங்க உணருவீங்க. ஆமை, உங்களையும் அறியாத ஒரு தெய்வ பலன் உங்களுக்குள்ள உண்டாகும். தம்பி தங்கச்சி, ஏசப்பா நம்மை கவனிக்கிறார்ப்பா. ஆமே, நம்முடைய எதிர்காலங்கள் அவருடைய கையில இருக்கு. ஓ ஆமே, அவரை இல்லாம நமக்கு வாழ்வே இல்லை. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிய. எத்தனை பேருக்கு ஆசை பலனடைய என் மேல் அசைவாடிய? மறுபடியும் பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிய. ஒரு முறை கூட பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிய. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடுவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடுவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். பலத்தின் மேல் பலனடைய என் மேல் வந்து அசைவாடிடும். அவருடைய பலத்தின் மேல் நாம் பலன் அடைகிறோம். அவருடைய பலத்தின் மேல் நாம் பலன் அடைகிறோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். Thank you Jesus. உரபல கந்தரல கதடி அந்தரோலோ. ஹல்லேலூயா. நீர் எங்களை பலனடைய பண்ணுகிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் பலனடைய பண்ணுகிறீர். எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் பலனடைய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்து வந்ததே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆவியிலே பலனடைவதற்காய். ஆவியிலே சோர்ந்து போய் தள்ளாடி குறுகி வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரை நீர் ஆவியிலே பலனடைய அழைத்து வந்திருக்கிறேன். உம்முடைய ஜனம் உம்மிலே மகிழ வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மிலே கழிவூற வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். எங்களை அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாக
இன்னும் தேவரீருமுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.